ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை நம்ம கூட டேரட் கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் தான் இருக்காங்க. மேம் வணக்கம். 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 வெல்கம் டு ரெட்ரோ ஆன்மீகம். இப்போ லைஃப்பில் எல்லாருமே பிறக்கிறோம், நம்ம ஒரு வேலையை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த தேதியில் பிறந்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் இப்படி இருக்கும், நீங்கள் இந்த டைமில் பிறந்தீங்கன்னா இந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. முக்கியமாக அதுலேயே ப்ளஸ் இதெல்லாம் இருக்கும், மைனஸ் இதெல்லாம் இருக்கும். 1ஆம் தேதி இப்படி இருப்பாங்க, 2ஆம் தேதி இப்படி இருப்பாங்க, இப்படி 31 நாளைக்கும் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்கன்றாங்க. இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் பிறக்கிறாங்க, அவங்க பிறக்கிறதுனால அவங்களுடைய கேரக்டர் உண்மையாகவே டிசைன் ஆகுதா, அதில் உண்மையாகவே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம டாரோ கார்டு ரீடிங்லேயே அதை பார்க்கலாம். இப்போது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு ஒரு தேதிக்கான அவங்களோட கேரக்டர் என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம டாரோ கார்டு ரீடிங்லேயே பார்க்கலாம். தாராளமாக இதில் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஃப்யூச்சர் ஃபார்காஸ்ட்டுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு கான்டென்ட்டை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இது ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேம், எனக்கு இப்போ ஒரு டவுட்டு. இந்த மாதிரி நீங்கள் இந்த டேட்டை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள யாராவது இப்படி தான் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி நீங்கள் முன்கூட்டியே கணிச்சிருப்பீங்களே? என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 5ல் வரும். ஸோ 5ன்றது ஐம்பூத தத்துவம் இருக்குது, யூனிவர்ஸோடைய கனெக்ஷனான ஒன்று, ஸோ சிவனுடைய கனெக்ஷனான ஒன்று. அதனால தான் நான் இந்த ஃபீல்டு இப்போ இங்கே இருக்கிறேன். ஆஸ்ட்ராலஜின்ற ஒரு ஃபீல்டு. ஆமாம், என்னோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு லைஃப் பாத் நம்பர் கிடைக்கும். அந்த 5 நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 1ஆம் தேதி பிறந்தவங்க, 2ஆம் தேதி பிறந்தவங்க அப்படி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த் 111. ஆஹா, சரிங்களா? ஸோ அப்படி அதுலேயே 111 வருது. ஸோ அப்போ அந்த 1ன்றது அந்த தலைமைத்துவம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி அது எனக்கு சின்னதுலேருந்தே இருக்கும். நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கணும், நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்லாம் இருக்கும். முன்னிலை நின்று நம்ம ஒரு விஷயத்தை நடத்தணும், அப்படி நடத்துறது பெஸ்ட்டாக இருக்கணும், இந்த கேரக்டரிஸ்டிக்கும் அவங்களுக்கு வெளிப்படும். அப்போது இது நியூமராலஜி படி பார்த்தா இந்த தேதியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்கன்றது அது மாற்ற முடியாத ஒன்று. ஸோ அதை நம்ம டாரோ ரீடிங் மூலமா அதை பார்க்க முடியுமா அப்படின்னா தாராளமாக முடியும். இப்போ நம்ம அதை தான் செய்ய போகிறோம். ஆனால் இப்போ 10ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் என்னவா இருக்கும், அண்ட் அவங்க லைஃப்பில் நடக்கிற அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த சம்பவங்கள்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, 10ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் ஆல்மோஸ்ட் இந்த கேரக்டர் நம்ம இப்போ தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். 8லேயோ இதுலேயோ பார்த்தோம். ஸோ இந்த கேரக்டர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கேரக்டராக இருப்பாங்க. இவங்க ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா, நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை லீட் பண்ணணும். அதாவது இப்போ ஆண்களுக்கு தான் தலைமுறையாக சொத்து சேர்த்து வைக்கணுன்றது இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இந்த நம்பரில் பிறந்தவங்க பெண்களுக்கு குறிப்பாக நான் தலைமுறை தாண்டி சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணும், நான் ஏதோ ஒரு விஷயத்த விட்டுட்டு போகணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நிறைய இந்த சேரிட்டி ஒர்க்ஸ் பண்ணுறவங்களாம் அதில் வருவாங்க இந்த கேட்டகரியில். அதுவும் எஸ்பெஷலி பெண்கள். இப்போ ஆண்கள் பார்க்கும்போது ஒரு பெண்ணை சமமாக நடத்தக்கூடிய ஆணாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் எல்லாமே நான் டாமினேட்டாக இருக்கேன் அப்படி இருக்காது, சமமாக இருக்கணும். அண்ட் பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போது இந்த கேரக்டரில் இருக்கிறவங்க அவங்களுடைய அம்மா, ஒய்ஃப், அக்கா, ஸோ இந்த மாதிரி வயதில் மூத்த பெண்கள் இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பார்த்து சில விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு ஆணாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் அப்போ எல்லாமே சமம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இவங்க சம்டைம்ஸ் இந்த ஆண் நபரை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அம்மா ஸ்தானத்தெல்லாம் இறங்கி அப்படி ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு அன்பு, பரிவு காட்டுற விஷயங்கள்லாம், கருணையெல்லாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ ஆணாக இருந்தால் இப்படி இருப்பாங்க, பெண்ணாக இருந்தால் இப்படி இருப்பாங்க. சூப்பர் மேம். இப்போ இந்த 10ஆம் நம்பர் பிறந்தவங்களுடைய ப்ளஸ் என்னவா இருக்கும்? ஸோ இவங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய பேச்சு திறமை. ஸோ இந்த பேச்சு திறமை அவங்களுக்கு உண்மையாக ப்ளஸ் தான். புதிய வாய்ப்புகளை கொண்டு விடும். ஸோ இவங்க ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பேசிட்டு வராங்கன்னா அங்கே அது ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ அதை பார்த்து வேறு இடத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். ஸோ அந்த பேச்சு திறமை அவங்களுக்கு என்றைக்குமே ப்ளஸ்ஸாக இருக்கும். புதிய நபர்கள்கிட்ட பேசுகிறது, புதிய இடங்களில் பேசுகிறது, புதிய விஷயங்களை லேர்ன் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுக்கு ப்ளஸ்ஸானதாக தான் இருக்கும். அப்படி தான் அவங்கள மோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சூப்பர் மேடம். இந்த 10ஆம் தேதி பிறந்தவங்களுடைய மைனஸ் என்ன மேடம்? ஸோ இவங்களோட மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது சண்டைன்னு வந்துட்டா இறங்கி அடித்து அவனை ஒரு வழி ஆக்கிட்டு வந்துடணும், அதுதான் மைனஸ்.
இது கொஞ்சம் பொறுமையாக போகலாம், விட்டு கொடுத்துக்கலாம், காலம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. சண்டைனா நம்ம பழி வாங்குறது நல்லா வாழ்ந்து பழி வாங்குற ஸ்டைல் கூட இருக்கு. இவங்களுக்கு அந்த ஸ்டைலாம் இல்லை, அப்பயே இறங்கி அப்பயே அவனை அடிச்சுட்டு வந்துடணும், அவ்வளோதான். ஸோ அது மைனஸ் ஆக்சுவலாக. அப்படி ஆனால் அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக மாறும் பின்னால். அது மைனஸ்ன்றது இவங்க அடிக்கிறது ஒருத்தனாக இருப்பாங்க, ஆனால் அவனை சார்ந்து ஒரு 10 பேர் இவங்களுக்கு சுற்று போடுவாங்க. ஸோ இவனை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இது வந்து இப்போ ஒரு பெண்ணாக இருந்தாலுமே சரி, வீட்டில் வந்து அடிதடியில் இறங்கிட்டாங்க அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு கேரக்டரை ஒதுக்கிடுவாங்க. ஸோ அதனால் அந்த விஷயம் மைனஸ் அவங்களுக்கு. அதனால் சண்டைன்னு வந்தால் அப்படி இறங்கிடாதீங்க, சமாதானமாக வெள்ளை கொடி காட்டிட்டு போங்கன்றதா மேடம் சொல்கிறாங்க. 11ஆம் நம்பர் பிறந்தவங்க அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்க போகுது, முக்கியமாக அவங்களுடைய லைஃப்பில் நடக்கிற அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னவா இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் மேடம். கண்டிப்பாக. ஸோ 11ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னவா இருக்கும்? ஸோ இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையினுடைய நுனி எட்ஜுக்கு போனாலும், ஒரு பிரச்சனையினுடைய எட்ஜுக்கு போனாலுமே சரி, ஒரு வில்லங்கமான இடத்துல இருந்தாலும் சரி, ஆனால் அங்கேயும் என்ன ஒரு விஷயம் காப்பாற்றும், நான் செஞ்ச நல்லது காப்பாற்றும், எனக்கு கடவுள் துணை இருப்பார். ஸோ இப்படியே வந்து பேஸ் பண்ணி போவாங்க. இவங்களை சுற்றி எதுவுமே சரி இல்லை, ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டா கூட கடவுள் அங்கே எனக்கு ஏதாவது ஒரு தண்ணியை கொடுப்பாரு, ஏதாவது நான் சர்வை பண்ணுறதுக்கான வழியை காட்டுவார், இந்த ஒரு மோட்டிவ்லேயே போவாங்க. ஸோ இந்த ஒரு விதமான ஒரு கான்ஃபிடென்ட், அந்த ஒரு மைண்ட் செட், ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்க கேரக்டராகவே இருக்கும். அப்போ இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க, நிறைய நெகட்டிவ் தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஆனால் அதிலிருந்தும் அவங்க மீண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்களுடைய தெய்வ பக்தியோ இல்லை கடவுள் பக்தியோ இல்லை வேறு ஏதாவது நல்ல விஷயங்களை பற்றின அந்த தாக்கமோ, நான் நல்லது செஞ்சுருக்கேன், எனக்கு நல்லதான் கண்டிப்பாக நடக்கும், கடைசியில் என்னை யாராவது காப்பாற்றுவாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில். அப்போது நிறையா பிரச்சனைன்றதை விட அதுக்கும் மேலே சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுலேருந்துலாம் மீண்டு வந்ததுக்கு காரணம் அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் தான். சூப்பர் மேடம். இப்போ இந்த 11ஆம் நம்பர் பிறந்தவங்களுடைய ப்ளஸ் என்னவா இருக்கும்? ஸோ எங்களுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது உழைப்பிற்கான ஊதியம் கிடைச்சாதான் நான் வாங்குவேன், சும்மா ஓசியில் வர்றது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ யாராவது இவங்களுக்கு எதாவது அன்பளிப்பாக கொடுத்தா கூட அவங்களுக்கு திருப்பி இவங்க எதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. பொங்கல் காசு வேணாம்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருக்காங்க. அந்த பொங்கல் காசு வாங்குறவங்க கூட எப்படி நினைப்பாங்கன்னா, இது கவர்மெண்ட் எனக்கு தரணும், நான் வரி கட்டுறேன், எனக்கு தரத்துக்கு அவங்க எனக்கு தரத்துக்கு உரிமை இருக்கு, ஸோ அதனால தராங்க. அது கூட எதுவுமே இலவசம் அப்படின்றது அவங்களோட மைண்ட்ல அப்படி இருக்காது. வேலையை நான் செஞ்சிருக்கேன், ஸோ அதுக்கு எனக்கு வந்து அரசாங்கம் சைட்ல இருந்து எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த அவங்க செய்யறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட பிளஸ் ஆக்சுவலா. இந்த ஃப்ரீ அந்த ஒரு விஷயத்து இலவசம் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. அண்ட் யாருக்கிட்டையும் அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அது அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கும் வாழ்க்கையில். ஸோ அது அவங்களோட ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால தான். சூப்பர். இப்போ இந்த 11ஆம் தேதி பிறந்தவங்களுடைய மைனஸ் என்னவா மேடம்? ஸோ இவங்களோட மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது எது எடுத்தாலும் நான் ஜெயிக்கணும், அந்த ஜெயிக்கிறத வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, எல்லாரும் கொண்டாடணும். நீங்கள் ஜெயிக்கிறீங்க ஓகே, அது எல்லாரும் கொண்டாடணுன்றது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இந்த நியாயத்தை தாண்டி பிடிக்காது இல்லையா? யார் ஜெயிச்சாலும் பிடிக்க மாட்டேங்குது. 10 நபர் இருக்க 10 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கு தான் பிடிக்கும், மேபி 5 பேருக்கு பிடிக்காது. அப்போ அவங்க எப்படி கொண்டாடுவாங்க? ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிடிக்காதவங்களும் கொண்டாடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் எதுவுமே வந்து நான் ஜெயிச்சு ஆகணும்னு நினைப்பாங்க. சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தோல்வி தான் அடைவோம், அது ஏன்னா நம்ம கற்றுக்கணும், அப்போ தான். அது வந்து தோல்விகளும் இருக்கும், ஆனால் இவங்களுக்கு அது வேண்டாம், நான் ஜெயிக்கிறது மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய மைனஸ். லைஃப்பில் ஜெயிச்சிட்டே இருக்குன்னு நினைக்கணும்னு ஆசைப்படாதீங்கப்பா, கொஞ்சம் தோற்றும் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்றத சொல்கிறீங்க. இப்போ 12ஆம் நம்பர் பிறந்தவங்க அவங்களுடைய லைஃப்பில் அவங்க கேரக்டர் எப்படி இருக்க போகுது அண்ட் அவங்க லைஃப்பில் நடக்க போகிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றதை பார்க்கலாம். கண்டிப்பாக. ஸோ 12ஆம் தேதி பிறந்தவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தோடு இருக்கணும், கூட்டு குடும்பமாக இருக்கணும், ஒரு சமூகத்தோடு சேர்ந்து இருக்கணும், எல்லாம் ஒரு கம்யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நான் அதான் மேடம் யோசித்தேன், இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஒரு கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஆசைப்படுற ஒரு
நபரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன மேடம் சொல்றீங்க? இப்ப எங்க மேடம் கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்றேன், இருக்காது. கூட்டு ஊரா இருக்கு. பட் இவங்களுக்கு எல்லாமே ஒண்ணா இருக்கணும். Okay. இவங்க சம்பாதிக்கிறதும் இவங்களுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. ஃபேமிலிக்காக தானே சம்பாதிக்கிறேன், ஃபேமிலிக்காக தானே எல்லாம் பண்ணுறேன். ஸோ ஃபேமிலி இப்போது இதில் இருக்கக்கூடிய கேரக்டர் எப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னா ஃபேமிலியாக ரிலேஷன்ஷிப்பாக வரும்போது ஃபேமிலின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதிகமாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இவங்க வந்து இருப்பாங்க. அண்ட் எல்லாரோட சேர்ந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. தனித்து வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? பகைச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்து வாழ்கிறதுலாம் ஒரு வாழ்க்கையா? அப்போது வீட்டுக்காக என்ன செய்யணுமோ, ஒரு கூட்டு இதுவாக நம்ம சொசைட்டியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த கேரக்டர் இருப்பாங்க. ஓகே மேடம். இப்போ இந்த கேரக்டரோட ப்ளஸ் என்ன மேடம் இருக்கும்? ஸோ இவங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொறுமை காப்பாங்க. சில பேர்லாம் பிளான் பண்ணுவாங்க, அதை உடனே செயல்படுத்தணும்னு நினச்சி அதை வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக மிஸ் ஆகிடும். கண்டிப்பாக மிஸ் ஆகுதோ இல்லையோ அது வந்து மொக்கையாயிடும், ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது பிளானே எடுக்கக்கூட முடியாது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ப்ளஸ்ஸு, நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு சரியான டைம் வரட்டும், காத்திருந்து வேட்டையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான விஷயம் சிங்கம் பட சூர்யா மாதிரி காத்திருக்குமா கோக்கு, காத்து வச்சு கண்ணு வச்சு பிடிச்சண்டா அப்படிதான். ஸோ அப்படிதான் சொன்னதானே இப்போ பீப்புள்ஸ் புரியுது. நம்ம ரொம்ப சீரியஸாக போனாலும் அவங்க கண்டிப்பாக நல்லா வந்து லீட் கொடுக்குறீங்க. அப்படிதான் ஆக்சுவலாக அதான் விஷயம். ஓகே, காத்திருந்து எல்லாத்தையும் அடிப்பாங்க. அந்த காத்திருப்பு தான் இவங்களோட ப்ளஸ்ஸே, மிஸ்டேக் ஆகாது. புரியுது மேடம். மேடம் இப்போ இந்த 12ஆம் நம்பர் பிறந்தவங்களுடைய மைனஸ் என்னவா மேடம்? ஸோ உங்களோட மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது யாரோ ஏதோ பண்றது இவங்க தலையில இருந்து விடிஞ்சிரும். அச்சோ, அதுதான் மைனஸே. நான் சிவனேன்னு ரோட்ல தனியா போயிட்டு இருந்தேடா. அதேதான். இல்லை யாரோனா சுத்தமாக யாரும் தெரியாதவங்களாம் கிடையாது. இவங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்களோ, யாரோட க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்க பண்ணுறது இவங்க தலையில விடிஞ்சிரும். நீ அவனோட இருந்தவன் தானே, ஸோ உன்னையும் முதல்ல பிடிக்கணும், இந்த மாதிரி. இது அவங்களோட மைனஸ். இன்னொன்று, இந்த வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடஞ்ச கதை, அது இவங்க கதை தான். 90% பண்ணிடுவாங்க. இரு கொஞ்சம் பொறுமையாரு, 10% வர அப்படி கிட்ட வரும்போது எனக்கு அதெல்லாம் வேணாம் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்டா தூக்கி போட்டோம் அப்படின்னு. இதெல்லாம் அவங்களோட மைனஸ். அவங்க லைஃப்பில் அவங்க கேரக்டர் எப்படி இருக்க போகுதுன்றத சொல்லிட்டீங்க. அண்ட் அவங்க லைஃப்பில் என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸாக இருக்கும், என்னென்னலாம் மாற்றினா அவங்க லைஃப் மாறுன்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் கேட்டு கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் மேடம், இந்த வாழ்க்கையில் இந்த சீன் என் லைஃப்பில் நடந்தது, இப்போ ஏற்பட்ட சுச்சுவேஷனாக நான் அப்படி தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் மேடம் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்க ஷேர் பண்ணும் போது நம்மளுக்கே தெரியும். இன்னும் இந்த மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசிக்கிற மாதிரி வேணும்னா கூட நம்ம பண்ணலாம். அது கமெண்ட்ல அவங்க இன்ட்ராக்ட் பண்ணணும். கண்டிப்பாக மேடம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல வந்து சந்திக்கிறேன் மேடம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.